போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். பேராசை பிடித்த ஒரு வியாபாரி இருந்தார். ஒரு நாள் கடவுள் அவர் முன் தோன்றி, உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்றார். பேராசை பிடித்த அந்த மனிதன், கடவுளே, நான் தொட்டதெல்லாம் பொன்னாக மாற வேண்டும் என்று கேட்டான். கடவுள் அந்த வரத்தை கொடுத்து மறைந்து விட்டார். வியாபாரி காலையில் எழுந்து தான் படுத்திருந்த கட்டிலை தொட்டான். அது பொன்னாக மாறியது. ஆசை பிடித்த அந்த மனிதன் கண்ணில் பட்டதையெல்லாம் தொட்டான். எல்லாம் பொன்னாக மாறிவிட்டது. பல் துலக்க பிரஷை எடுத்தான். அதுவும் பொன்னாக மாறியது. சாப்பிட உட்கார்ந்து சாப்பாட்டின் தட்டை தொட்டான். அது தங்க பிளேட்டாக மாறி போனது. தங்க பிளேட்டில் சாப்பிடலாம் என்று சாதத்தை தொட்டான். அதுவும் பொன்னாக மாறிவிட்டது. எப்படி சாப்பிடுவது? எல்லாமே பொன்னாக இருந்தால் எப்படி சாப்பிட முடியும்? ஆசை மகள் ஓடி வந்தாள். அவளை தொட்டான். அவள் தங்கத்திரையாக மாறிவிட்டாள். சாப்பிட முடியாமல், தண்ணி கூட குடிக்க முடியாமல் தவித்து போனவன் கடவுளை நோக்கி அலறினான். கடவுளே, நான் முன்னிருந்த வாழ்க்கையே போதும், எல்லாம் முன்போல கொடுத்து விடு என்று அழுதான். கடவுள் மன இறங்கி எல்லாவற்றையும் பழையது போல மாற்றி சொன்னார். போதும் என்கிற மனம் இருந்தாலே உன்னை விட பணக்காரன் எவரும் இல்லை என்று சொல்லி கடவுள் மறைந்து போனார். போது என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம்.